சார், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் அது மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், குரோம் ரிமோட் டெஸ்க்டாப்ன்ட்டு. உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா, வெப் ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு வெப் ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா இந்த வெப் ஸ்டோரு லிங்க் இதில் டிஸ்பிளேலே இருக்கும் சில நேரத்தில். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அவங்க வந்து என்ன எது சர்ச் பண்ணணும்னா, ரிமோட் டெஸ்க்டாப்னு போடுங்க. குரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஆடுன்னு காட்டும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் பண்ணியே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஆட் டு குரோமு, ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிட்டீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் மை ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கோடு, இந்த ஜெனரேட் கோடு கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கோடை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ரிமோட்லேருந்து உங்களுக்கு நான் இது பண்ணிப்பேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில்